பிரபஞ்சத்தின் வேறொரு பக்கத்தில் இருந்து பெறப்பட்ட ரேடியோ சமிக்ஞை வேற்று கிரகவாசிகள் அனுப்பியதா என விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். வேற்று கிரகவாசிகள் என்று அழைக்கப்படும் ஏலியன்கள் உண்மையில் இருக்கிறார்களா இல்லையா என்பது $1,000,000 கேள்வி. ஆனால் ஏலியன்கள் பற்றிய பேச்சு எப்போதும் மக்களுக்கு பிடித்த தலைப்பாகவே இருக்கிறது. பறந்து விரிந்த விண்வெளியில் நாம் மட்டும் தனிமையில் இல்லை, வேற்று கிரகவாசிகளும் வசிக்கிறார்கள் எனும் நம்பிக்கையில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஏலியன் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பூமியில் இருந்து சிக்னல்களை விண்வெளிக்கு அனுப்பி பதிலுக்கு வேற்று கிரகவாசிகளிடம் இருந்து சிக்னல்கள் வருகின்றனவா என்று காத்திருக்கின்றனர். 1977ஆம் ஆண்டு அமெரிக்க வானியலாளர்கள் விண்வெளியிலிருந்து பெற்ற உயர் ஆற்றல் கொண்ட சிக்னலை 70 வினாடிகளுக்கு பெற்றனர். அந்த சிக்னலை ஆய்வு செய்த போது அது வாவ் என்று அர்த்தம் தருவதாக இருந்தது. அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு வானியலாளர்கள் நமது விண்மீன் மண்டலத்திற்கு அப்பால் இருந்து வந்த உயர் ஆற்றல் ரேடியோ சிக்னல் ஒன்றை கண்டுபிடித்தனர். எந்த ஒரு காரணமும் இல்லாமல், சரியான அடையாளமும் இல்லாமல் விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரேடியோ சிக்னல்களை டீக்ரிப்ட் செய்து அதில் உள்ள செய்தியை அறிந்து கொள்ள முயற்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சர்வதேச விஞ்ஞானிகள் வெகு தொலைவில் உள்ள ஒரு கிரகத்திலிருந்து ரேடியோ சிக்னல்களை பெற்றிருக்கிறார்கள். பூமியில் இருந்து 51 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள டாபோட்டஸ் எனும் நட்சத்திர மண்டலத்தில் உள்ள ஒரு கிரகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். டாபோட்டஸ் என்பது இருபை நட்சத்திர தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஜாக் டர்னர், பிலிப்ஸ் ஜக்கா மற்றும் ஜீன் மேட்டியஸ் ஆகியோர் இந்த புதிய சிக்னல் வேற்று கிரகவாசிகள் அனுப்பியதா, அந்த சிக்னலில் சொல்லப்பட்டுள்ள செய்தி என்ன என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த சமிக்ஞையின் மூலம் எதுவென்பது உறுதி செய்யப்பட்டால் மனிதர்களை தவிர்த்த புற உலகை புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.